வெல்கம் டு எஸ்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பொதுவாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று அசட்ஸ், இன்னொன்று லயபிலிட்டிஸ். இந்த லயபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று நான் கரண்ட் லயபிலிட்டி, இன்னொன்று கரண்ட் லயபிலிட்டி. அதே மாதிரி தான் அசட்ஸ்லேயும் நான் கரண்ட் அசட், இன்னொன்று கரண்ட் அசட். இது கூட வந்துட்டு ஈக்விட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டாக வர விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அசட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு எது வரும்னா நான் கரண்ட் அசட்ஸ் தான் வரும். இந்த நான் கரண்ட் அசட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் அசட்ஸ் தான் இந்த நான் கரண்ட் அசட்ஸ். இந்த அசட்ஸில் என்னென்னலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் வரலாம். அப்புறம் அந்த கம்பெனிக்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். அப்புறம் அந்த கம்பெனிக்கிட்ட இருக்க மிஷினரிஸ், இந்த மிஷினரிஸ்லாம் வந்துட்டு இந்த நான் கரண்ட் அசட்டில் வரலாம். அதுக்கப்புறமேட்டு எது வரலான்னா இந்த இன்டேஞ்சபிள் அசட்ஸ்ன்னு சொல்லப்படுற ட்ரேட்மார்க்ஸ், அப்புறமேட்டு பேட்டன்ட்ஸ், அந்த கம்பெனியோட சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ப்ளஸ் குட்வில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் கரண்ட் அசட்ஸில் வரும். அடுத்ததாக நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோடையே பார்ப்போம். ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் இங்கே நான் எடுத்திருக்கேன். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க கடைசி ஐட்டம் தான் இந்த கம்பெனியோட டோட்டல் நான் கரண்ட் அசட். இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த நோட்டுன்னு கொடுத்துருக்க ஐட்டம் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஐட்டம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி, பிளான்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்றதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கணுன்னா இந்த நோட்ஸில் தான் போய் பார்க்கணும். ஏன்னா இங்கே மேலே கொடுத்துருக்கறதெல்லாம் வெறும் வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றின டீட்டெயிலான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா கீழே இருக்க நோட்ஸில் தான் போய் பார்க்கணும். அடுத்ததாக இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வர ஒரு விஷயம் என்னென்னா கரண்ட் அசட்ஸுன்றது தான் வரும். இந்த கரண்ட் அசட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனியில் அவங்க 1 இயர்க்குள்ளே இருக்கிற அசட்ஸ் மட்டும்தான் இதில் வரும். இதில் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரினால் அவங்களோட ஃபினிஷ்டு கூட்ஸை ஸ்டோர் பண்ணுற இடம், அப்புறமேட்டு பேங்க் பேலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கரண்ட் அசட்டுன்ற இதில் வரும். இந்த கரண்ட் அசட்டை நம்ம அந்த முன்னாடி பார்த்த பேலன்ஸ் ஷீட்டோட எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், அதுக்கப்புறமேட்டு லோன்ஸ். இந்த லோன்ஸ்னால் கம்பெனி மற்றவங்களுக்கு கொடுத்து அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வர்றது. அப்புறமேட்டு அதர் இன்கம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அதர் இன்கம்ஸ் என்னன்றதை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்காது. நீங்கள் இதை நோட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நோட் நம்பரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். அப்புறமேட்டு இது கீழே இருக்க லாஸ்ட் வேல்யூ தான் இந்த கம்பெனியோட டோட்டல் கரண்ட் அசட். இந்த கரண்ட் அசட்டு கீழே இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட். இந்த டோட்டல் அசட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா முன்னாடி பார்த்த நான் கரண்ட் அசட் கூட இந்த கரண்ட் அசட்டை ஆட் பண்ணி வர்ற வேல்யூ தான் இந்த டோட்டல் அசட். அடுத்ததாக இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வர்றது தான் லயபிலிட்டிஸ். இந்த லயபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டாக வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் டெட்டு தான் இந்த நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்ததாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷார்ட் டேர்ம் டெட், 1 இயர்க்குள்ளே இருக்க டெட் தான் இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லோன், லீஸ் லயபிலிட்டிஸ், அப்புறம் ப்ரொவிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதே கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்னலாம் வரும்னா ட்ரேட் பேயபிள்ஸ், அப்புறம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், அப்புறம் இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறமேட்டு டிவிடெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கரண்ட் லயபிலிட்டியில் வரும். அடுத்ததாக இதை நம்ம அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எக்ஸாம்பிளை வச்சே பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக இருக்க ஐட்டம் தான் இந்த கம்பெனியோட டோட்டல் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனியோட பாரோயிங்ஸ், லீஸ் லயபிலிட்டிஸ், அப்புறம் அதர் ஃபினான்ஷியல் லயபிலிட்டிஸ், ப்ரொவிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் டீட்டெயில்டாக கொடுக்கல. அப்போ
அவங்க பக்கத்தில் அங்கே நோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நோட் நம்பரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்குறது தான் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த கரண்ட் லயபிலிட்டிஸில் நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்க ஐட்டம் தான் வந்து இந்த கம்பெனியோட டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்னலாம் வந்திருக்குன்னா வந்துட்டு ட்ரேட் பேயபிள்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஷார்ட் டேர்ம் டெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்திருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் வந்துட்டு அந்த நோட்டில் இருக்க விஷயங்களை பார்த்தா தான் வந்து தெரியும் நமக்கு. ஏன்னா இங்கே அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம நோட்டில் போய் பார்த்தா தான் வந்து நமக்கு புரியும். இப்போது லாஸ்ட்டாக இருக்க ஐட்டம் தான் வந்து டோட்டல் லயபிலிட்டிஸ். இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட் தான் வந்துட்டு டோட்டல் லயபிலிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி. பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு லயபிலிட்டிஸ், அதாவது இந்த டோட்டல் லயபிலிட்டிஸ் கூட இன்னொரு ஐட்டம் ஆட் ஆகும். அந்த ஐட்டம் தான் வந்துட்டு ஈக்விட்டி. இந்த ஈக்விட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனியோட இனிஷியல் ஸ்டேஜில் போட்ட அமௌண்ட், அப்புறம் அதோட இன்வெஸ்டர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்த இன்வெஸ்டர்ஸ் போட்ட அமௌண்ட், இந்த அமௌண்ட் ஆட் ஆகும். இந்த அமௌண்ட் கூட வந்துட்டு அவங்க இந்த கம்பெனிக்கு எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் இங்கே ஆட் ஆகும். இங்கே கீழே கொடுத்துருக்க அமௌண்ட் தான் வந்து இந்த கம்பெனியோட ஈக்விட்டி, டோட்டல் ஈக்விட்டி. இந்த டோட்டல் ஈக்விட்டி கூட இந்த டோட்டல் லயபிலிட்டிஸை ஆட் பண்ணால் வர்ற அமௌண்ட் தான் வந்துட்டு டோட்டல் லயபிலிட்டிஸ். இந்த டோட்டல் லயபிலிட்டிஸை தான் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டோட்டல் ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த பேலன்ஸ் ஷீட் இது தான். உங்களுக்கு நான் சொன்னதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.